Hi, hello friends, welcome to the my YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா conekt zealpulse 10,000 mAh power bank. இதோட unboxing and full review தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி நீங்க என்ன டெக் ஃபரிதம்ல subscribe பண்ணலாம் subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்கன்னா நான் போற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். நான் ப்ரீவியஸா அப்லோட் பண்ண conekt neck band bounce free unboxing and full review வீடியோ பார்க்கலனா மறக்காம போய் செக் பண்ணிட்டு வாங்க. and வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இதோட அன்பாக்சிங் பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ போகலாம். இதோட ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் அப்படின்னு பிராண்ட் நேம் போட்டிருக்காங்க. லெஃப்ட் சைட் zealpulse 10,000 mAh அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா சில குவிக் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் குவிக் சார்ஜ் 3.0 சப்போர்ட் இருக்குது. அண்ட் LA பாலிமர் செல் பவர் டெலிவரி 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா டைப் சி அண்ட் மைக்ரோ USB சப்போர்ட் இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டரில் பவர் பேங்கோடைய பிக்சர் கொடுத்துருக்காங்க பிளாக் கலரில். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது ஒயிட் கலர் வேரியன்ட். பிளாக்கோட ஒயிட் கலர் ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ண ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸோடைய பாக்ஸ் மாதிரி ஆரஞ்சு அண்ட் ஒயிட்ன்ற காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவும் ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். பாக்ஸோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல் ஸ்பெக்ஸ் கொடுத்துட்டாங்க. அண்ட் பவர் பேங்கோடைய இமேஜ் கொடுத்துட்டு ஃபுல் ஃபிசிக்கல் ஓரியோ கொடுத்துட்டாங்க. வாங்க சீக்கிரமாக அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இதோட ரிவ்யூ பார்க்கலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைட் புக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருக்குது. இங்கேயே கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ வெளியில் எடுத்தாச்சு. இதோடைய பாக்ஸ் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பேங்க், ஒரு டைப் சி டு டைப் சி கேபிள், ஒரு USB டு மைக்ரோ USB கேபிள் அண்ட் ஒரு வாரண்டி கார்டும் இருக்குது. இந்த பவர் பேங்க் 1 year வாரண்டி கொடுத்துருக்காங்க. கேபிள்ஸில் இருக்க ஒயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாகவே இருக்குது. பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாக தான் இருக்குது அண்ட் ரொம்ப சின்னதாகவும் இருக்குது. ட்ராவல் டைமில் இதை யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பவர் பேங்க் சைடில் பார்த்தீங்கன்னா 10,000 mAh அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா போர்ட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ வாங்க இதோட ஸ்பெக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சொல்ல போகிற எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே பாக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன். பட் பாக்ஸில் எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் கொடுத்ததுனால நம்ம இதை பார்த்தாலே உங்களுக்கு எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் குவிக் சார்ஜ் 3.0 சப்போர்ட் இருக்குது. நான் இப்போ இதை 10 நாள் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 10 நாளுமே நான் சார்ஜ் பண்ணும்போது நல்லா ஸ்பீடாக தான் இருக்குது. அண்ட் 3x பவர் டெலிவரி, LA பாலிமர் செல் அண்ட் இது பார்த்தீங்கன்னா டைப் சி அண்ட் மைக்ரோ USB சப்போர்ட் பண்ணுது. இது ரொம்ப நல்ல விஷயம். நிறைய பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜ் பண்ணக்கூடிய மொபைல் இருக்கும், சில பேர்கிட்ட மைக்ரோ USB இருக்கும். பட் இப்போ வர எல்லா ஃபோன்லேயுமே டைப் சி கொடுத்துட்டாங்க. ஆனால் இன்னும் சில ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் அது எல்லாத்துலேயுமே மைக்ரோ USB தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்குமே நம்ம இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வச்சுருக்கக்கூடிய கனெக்ட் நெக் பேண்ட் பவுன்ஸ் ஃபைக்கு நான் இதை வச்சு சார்ஜ் பண்ணி நல்லா ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் ஏறுது. அண்ட் இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10,000 mAh. நம்ம வழக்கமாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு போதுமான ஒரு கெப்பாசிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 8 ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஈஸி டு கேரி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ராவல் டைமில் நம்ம ஈஸியாக கொண்டு போகிறதுக்கு எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிறது அதனால் யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. அண்ட் ஓவர் சார்ஜ் ப்ரொடக்ஷன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டைம் நம்ம ஃபோன் சார்ஜ் பண்ணும்போது 100% நம்ம சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் நேரம் சார்ஜ் ஏற விடுவோம். அந்த மாதிரி டைமில் இதுக்கு முன்னாடி வர ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேட்ரி வீக் ஆகும் அண்ட் டிஸ்பிளே இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் இருக்கும். அண்ட் இப்போ வர ஃபோனில் பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் நமக்கு கொடுத்து இதை சரி பண்ணிட்டாங்க, ஓவர் சார்ஜ் ப்ரொடக்ஷன். அண்ட் இதே மாதிரி இப்போ நம்ம பவர் பேங்கில் இது நம்ம கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நம்ம இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 100% ஏறினதுக்கப்புறம் சார்ஜ் ஏறினாலும் இதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதில் LED சார்ஜ் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் 4 லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 4 லைட்ஸ் நமக்கு ஃபுல்லாக எல்லாமே லைட் ஆச்சுன்னா நமக்கு 100% ஏறிடுச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி நம்ம 4 பாயிண்ட் நம்ம ஏற்றணும். நமக்கு சார்ஜ் குறைய அந்த இதில் ஒரு லைட்டாக மறைஞ்சிட்டு வரும். அண்ட் நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா பாக்கெட் சைஸ். இது ரொம்ப சின்ன சைஸாகவே இருக்குது. பட் ஆனால் வெயிட்டாக தான் இருக்குது. வெயிட்டாக இருக்கிறதுனால நமக்கு பேட்ரி பெருசாக இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் வெயிட் இருக்க தான் செய்யும். சின்னதாக இருக்கிறதுனால நம்ம எந்த இடத்துக்குனாலும் கொண்டு போய்க்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் ஒரு டிவைஸ் தான் நம்ம சார்ஜ் பண்ண முடியும், நிறைய டிவைஸ் சார்ஜ் பண்ண முடியாது. அண்ட் இதில் கொடுத்துருக்க ஃபீச்சர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 500+ சார்ஜ் சைக்கிள் அண்ட் ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மொபைல், டேப், மியூசிக் பிளேயர் அண்ட் USB சார்ஜபிள் டிவைசஸ் எல்லாத்துலேயுமே சப்போர்ட் பண்ணுது. இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1500. இந்த ப்ரைஸுக்கு இது ரொம்ப ஒர்த்தான பவர் பேங்கான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்த்தான பவர் பேங்க் தான். இது நீங்கள் நம்பி வாங்கலாம், ரொம்ப நல்லாவே இருக்குது. வாங்க இதோட ஃபுல் ஃபிசிக்கல் ஓரியோ பார்த்துலாம். ஃபிசிக்கல் ஓரியோன்ற போது இதை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ரைட் சைடு ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா 3 போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு போர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா டைப் சி டு டைப் சி கேபிள் நம்ம மாட்டுறதுக்காக கொடுத்துருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா இன்புட் அண்ட் அவுட்புட் சப்போர்ட் பண்ணுது டைப் சி போர்ட். அண்ட் செகண்ட் உள்ளது பார்த்தீங்கன்னா மைக்ரோ USBக்கான இன்புட்
தேர்டு பார்த்தீங்கன்னா குயிக் சார்ஜ் 3.0க்கான ஒரு அவுட்புட் கொடுத்துருக்காங்க. இது எப்படி சார்ஜ் பண்ணுறது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உள்ள போட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, டைப் சி கேபிள் நம்ம இதில் போட்டு நம்ம டைப் சி டிவைஸ்க்காக நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம டைப் சி கேபிளுக்கான சார்ஜர் மொபைல் சார்ஜரை வச்சு இதுக்கு நம்ம பவர் பேங்க்கு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். செகண்ட் உள்ள மைக்ரோ யூஎஸ்பி இன்புட் பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி இன்புட் போட்டு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். தேர்டு உள்ள குயிக் சார்ஜ் 3.0 அவுட்புட் இதை வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய மைக்ரோ யூஎஸ்பி டு யூஎஸ்பி கேபிள் பார்த்தீங்கன்னா யூஎஸ் கேபிளை இல்லை மாட்டிட்டு மைக்ரோ யூஎஸ்பி கேபிளை நம்ம மொபைல் யூஸ் பண்ணி மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் உரிய மொபைலை சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வச்சு நம்ம டைப் சி கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். இதில் யூஎஸ்பி இதில் போட்டு டைப் சி கேபிளை நம்ம மொபைலில் போட்டுக்கலாம். இதில் மேக்ஸிமம் நீங்கள் இந்த அவங்க கொடுத்துக்கக்கூடிய கேபிள் அவ்வளோவா யூஸ்ஃபுல்லாக இருக்காது. டைப் சி டு டைப் சி கேபிள் வேணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இன்னொரு கேபிள் பார்த்தீங்கன்னா அது யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மொபைல் சார்ஜில் உள்ள கேபிள் நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். மொத்தத்தில் இந்த பவர் பேங்க் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கை கிடக்கமாக ரொம்ப சின்னதாகவே இருக்குது. அண்ட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்ப ஸ்பீடாக தான் இருக்குது. 10,000 mAh கெப்பாசிட்டின்றது ரொம்ப போதுமான கெப்பாசிட்டி. நான் இதுவரை சார்ஜ் பண்ணாலும் எனக்கு இது ரொம்ப கரெக்டாக தான் இருக்குது. அந்த ப்ராடக்ட்டில் உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காது எல்லாத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் டெக் ஃபார் தமிழ்.